முத்துநகை முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே. எனக்கு சந்தோஷம். ஏன்னா என்னைக்கெல்லாம் திருநாளா வீட்டுல இருந்துருக்க ஒண்ணு வேதங்களையே. நான் இருக்க சொன்னேன். இப்ப என்ன சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஏகலவி தாமரை வீட்டுக்கு போயிட்டு வந்து என்னாச்சு? என்ன சங்கதி? அதையும் கேட்டுக்கிறிய. இந்த தாபரப்புல விளையாட்டு பிள்ளைங்கிறது கரெக்டா நிரூபிச்சு பிடிச்சு இன்னைக்கு தெரியுமா? என்னதே குழந்தைகிட்ட விளையாட்டுத்தனமா இருந்தாலும் புள்ள கீழே விழுகிறது தெரியாமல் அவ இருப்பா. சரி நைனே பேசிருக்காம என்ன நடந்துச்சு அத சொல்லு. ஒண்ணு இல்ல, புள்ள கட்டில இருந்து கீழே விழுந்து கிடக்குது. உர விழுந்து போச்சு, வேற ஒண்ணும் கிடையாது. புள்ள பால் கட்டிக்கிட்டு பாலும் குடுக்க முடியாம அதுவும் குடிக்காம அந்த பிள்ளை கடந்து கத்திட்டு கிடக்குது. இவன் போட்டு அந்த பிள்ளைய அடிச்சுட்டானாமா. என்னத்த சொல்ல. அப்புறம் அந்த அவத பல்லு கட்டியிருக்கால அவளை கூட்டிட்டு வந்து உரைய எடுத்து விட்டோம். இப்ப என்ன நடந்துச்சுன்னு தெரியல. பால் கொடுத்தாலும் என்னன்னு தெரியல. நான் வந்துட்டேன். அந்த பிள்ளைகிட்ட விளையாட்டுத்தன இருக்க பார்த்தா இல்லன்னு சொல்லல. அதுக்காக இப்படி யார் மேலதான் என்ன செய்யும்? சரி இப்ப என்னது ஆச்சு? அதான் நீ போக்கத்தவளையே வந்து புட்டின்னு சொல்லியிருக்கேன். நான் இந்தியா பேசிக்கிறேன், புரியாத மொழியில பேசிக்கிறேன். சும்மா கிளவி. சும்மா போடுவிய. இந்த மாதிரி அவ இருந்த மாதிரிலாம் நீ இருந்தேட்டு வச்சுக்க, தோலை உரிச்சு விடுவேன். இங்க வேற சந்தோஷம் இப்பவே மிரட்டி வைக்கிற. விளையாட்டு தரமா பிள்ளைய கவனிக்காம அப்படி பிள்ளை இருக்க கூடாது. புள்ளன்னு ஒண்ணு வயிற்றுல வந்துருச்சுன்னு வச்சுக்க, அதுக்காகவே ஒரு பெத்தவ வாழணும். தாயி தெரிஞ்சுக்க. இல்லனா மட்டும் உன் பேத்தி கிளுகிளுன்னு இருந்துருவாளாக்கும். நீ சொல்லுவாக்கலாம். இப்பவே ஆட்டப்பதன அடிக்கிருக்கா. முந்தானேத்து ஆஸ்பத்திரிக்கு செக்அப் கூட்டு போறேன், டாக்டர் பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? இவங்க எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தர மாட்டாங்க. அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. மாசமா இருக்கும்போது ஐஸ்கிரீம் வாங்கி தரமா. கேட்டுக்கோ உன் பேத்திய. ஏன் பழையபடி விளக்க மாத்த எடுக்கணுமா? வர அறிவு எடுக்க மாட்டேன்னு நினைச்சுக்கிறியா? எடுத்தேன்னு வச்சுக்க தெரியும்ல, துரத்து துரத்தி அடிப்பேன். கல்யாணம் ஆச்சுன்னா பார்க்கவே மாட்டேன் நான். என்ன என்னைக்குமே நீ எனக்கு பேத்துவேன். நான் மட்டும் என்ன கல்யாணம் ஆயிட்டு ஓவரா சீன் போட்டுக்கிற மாதிரி பேசிக்கிருக்க? என்ன என்னன்னு கேக்குறேன். இந்தா இவகிட்ட பேசிக்கிற வேலைக்கு ஆகாது. என்ன சீக்கிரமா முருங்கைக்கீரை உருவி போடுங்க, சூப்பு வச்சு கொடுக்க. என்ன சூப்பு குடிக்காம நின்னுக்கா இவள? என்ன சொல்ல? இவனுக்குள்ள என்ன வெண்ணைக்கு வச்சுக்கிருக்கீன்னு கேக்குறேன். மழை தட்டி அடுப்படிக்கல துரத்தி விட்டு வச்சு குடின்னு சொல்ல வேண்டியதானே. நீ ஏன் பேச மாட்டேன்? நீ உன் பொண்டாட்டி மிரட்டுற மாதிரி நாங்களா மிரட்டினா ஏப்பா நினைச்சுக்கிறியா? எனக்கு சொல்ல. சரி விடு, மாசமா இருக்கும் போது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யணும். அதான் செஞ்சுக்கிருக்கோம். ஆமா, இப்படியா செல்லத்தை கொடுங்க. அப்படியே அவ தலைமையில ஏறி உக்காந்துக்கு இருப்பா. சரி நான் போய் மருது வீட்டுல போய் என்ன எழுந்துட்டு பாத்துட்டு வரட்டா? ஒண்ணுலடா போன் போட்டு கேளு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வீட்டுல தான் இருப்பாங்க. இப்பதான் பிள்ளைய உடுத்துட்டு வந்திருக்கு. ஒண்ணும் இருக்காது. அந்த பிள்ளை பால் குடிக்காம அழுதுக்கு இருந்துச்சு, உர விழுந்துக்கிட்டு. அதே அந்த அவங்க வந்து எடுத்துட்டாங்க உரைய. இப்ப பால் குடிச்சிருச்சுட்டா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அவளுக்கு வேற பால் கட்டிக்கிச்சுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பிறகு போன் அடிச்சுக்கணும். இல்லடா பிறகு போயிட்டு இப்ப வேண்டாம், உச்சி நேரமா இருக்கு, வெளியே போகாத. கேகலவி நானே போகலாம் சொல்றியே. எதுக்கு என் மாமா வேணாங்கற? அதெல்லாம் உனக்கு ஒண்ணு விளங்காது. என்ன பெரியவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா எது பேசாம காது கொடுத்து கேளு. சரியா? பெரிய ஏதாச்சும்னா காது கொடுத்து கிடையாது. ஆளு மண்டையும் பண்ணிட்ட. இந்த வாய்க்குதே என்ன சூடு வைக்கிற வாயில வெண்ணைய. இப்போ என்ன பண்றது? ஹீட்டர் ஒர்க் ஆகல. நான் குளிக்கணும். நம்ம என்னைக்கு இந்த ஜில் வாட்டர்லாம் குளிச்சிருக்கோம்? என்ன பண்ணலாம்? பேசாம மல்லிகாக்கா ரூம்ல போய் குளிச்சுட்டா என்ன? சி வேண்டாம். அவங்க நியூ மேரிடு. அவங்க ரெஸ்ட் ரூமில் போய் யூஸ் பண்ணுறது நல்லா இருக்காது. என்ன பண்ணுறது? வேறு எவனுமே ஹீட்டர் வச்சுக்க மாட்டானுங்களே. இந்த இளங்கோ ரூமில் ஹீட்டர் இருக்கும் தானே? சரி ஓகே, அங்கேயே போய் குளிக்கலாம். சரி ஓகே, எல்லாரும் கீழே ஹாலில் தான் இருக்காங்க. ஆனால் நம்மால் ரூமில் இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, இதுதான் நமக்கு சான்ஸ். போவோம், அவர் ரூம்லையே குளிக்கலாம். இளங்கோ சாப்பிடுவாங்க, உங்க அண்ணன் கூப்பிடுறாரு. இதோ வரேன், நீ வரேன். என்ன லூசா நீ? இப்படியா முன்னாடி வந்து நிப்ப? ஏன் நான் நிக்க கூடாதா? நீ நிக்கிறதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. இப்படியா வந்து நிப்ப? ஒரு நிமிஷம் பயந்துட்டேன்ல. ஆமா என்ன, என் பாத்ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் நான் வரக்கூடாதா? என்ன ஆளு ஒரு மார்க்கமா பேசுறா. இவ பக்கத்துல வந்து நிக்கிறதும் சரியில்லை. அதுவும் நம்ம பாத்ரூம்குள்ள என்னவா இருக்கும்?
ரொம்ப யோசிக்காத. என் பாத்ரூமில் ஹீட்ரு ஒர்க் பண்ணலை, அதான் உன் பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கலான்னு வந்தேன். ஏன் யூஸ் பண்ணிக்க கூடாதா? எனக்கு அந்த உரிமை இல்லையா? பாத்ரூம் யூஸ் பண்றதுக்குலாம் உரிமை அவசியமா என்ன? யாரு வேணாலும் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓ, அப்போ நான் இல்லாமல் வேற ஒரு பொண்ணு வந்து உன் பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் யூஸ் பண்ண விட்டுருவேன். என்ன இவ இப்படி செக் வைக்கிறா? நாம தான் இவளுக்கு செக் வச்சுக்கிட்டு இருந்தோம், இப்ப இவ நம்மளுக்கு வச்சிருவா போலயே. என்ன பண்ணலாம்? சொல்லு, பதிலவே காணோம். கொஞ்சம் தள்ளி நின்றா பரவாயில்ல, ஒரு மாதிரி ரொம்ப ஒட்டிக்கிட்டு நிக்கிற. ஏன் நான் நிற்கக்கூடாதா? ஏய், குளிக்க தானே வந்த, போய் குளிக்கிற வேலையை மட்டும் பாரு. ஆமாம், குளிக்க தான் வந்தேன். குளிக்க வந்த இடத்துல உன்னை பார்த்தேன். ம், பேசிக்கிட்டு இருக்கேன். இதில் எந்த தப்புமே இல்லையே. இங்க பாரு, என்னை அண்ணி கூப்பிடுறாங்க. தள்ளு. போ. இங்க பாருடி, நீ என்ன ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டு இருக்க. அப்புறம் பார்த்துக்கோ, ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா அதுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன். ஓகே? எனக்கு தெரியும் நீ நல்லவனே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ இல்லை, எந்த ஒரு ஆம்பளை பையனுமே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நல்லவனாக இருக்க மாட்டான். நீயும் நல்லவன் இல்லை தான். சரி, அப்புறம்? பாரு, நீ நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லை. நீ ஒரு 2 நாளாவே ஒரு மாதிரியா தான் நடந்துட்டு இருக்க. பாரு, வேணாம், தள்ளு. நான் ஒதுங்கி இருக்கேன்னா, கண்ட்ரோலாக இருக்கேன்னா அதில் 1000 காரணம் இருக்கு. அதெல்லாம் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. தள்ளு. ஓ, உனக்கு கண்ட்ரோலாக இருக்கலாம் தெரியுமா? ஏண்டா, என் விருப்பமே இல்லாமல் என்ன கிஸ் பண்ணுவேன் நீ. இப்போ நான் உன் பக்கத்தில் வந்தால் கண்ட்ரோலாக இருக்கியா நீ? சரி, எங்க உங்கள் கண்ட்ரோலை கொஞ்சம் நான் பார்க்கணும். இங்க பாருடி, இப்போ நல்ல மூட்ல இருக்கேன். இந்த நல்லவனா இருக்கும் போதே பேசாம என்ன வேலைக்கு வந்தியோ அந்த வேலையை பார்த்துட்டு போயிரு. இல்ல நீ என்ன கெட்டவனா தான் பார்க்கணும் அப்படின்னா இளங்கோ யாருன்னு காமிச்சிருவேன். ஓ, உனக்கு கெட்டவனாலாம் இருக்க தெரியுமா? சரி, எனக்கு நல்லவன் வேணாம், கெட்டவன் தான் வேணும். ஏய், கையடி அரைஞ்சன்னு வச்சுக்க, அவ்வளோதான், பல்லெல்லாம் கலண்டு கீழே விழுந்துரும். கெட்டவன் வேணுமா? தள்ளு. ஓ, நீ அவ்வளோ நல்லவனா? எனக்கு இந்த நல்லவனெல்லாம் பிடிக்கல, எனக்கு கெட்டவனை தான் பிடிக்கும். அது உன்ன மாதிரி பிளாக்காக இருக்க கெட்டவனை தான் ரொம்ப பிடிக்கும். ஏய், வேணாம். என்ன வேணாம்? சரி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? ம். அன்னைக்கு ஒரு நாள் உங்ககிட்ட நான் வாய் திமிரா பேசினேன்னு ஸ்விம்மிங் ஃபுல்லாக வச்சு எனக்கு கிஸ் பண்ணேன். உனக்கு அது ஞாபகத்தில் இருக்கா? நீ எப்படி மறப்ப? சும்மா ஜிகு ஜிகுன்னு தானே உனக்கு இருந்துச்சு. ஸோ என்ன பொறுத்தளவில் என்ன கொடுத்தாலும் திருப்பி கொடுக்கணும். அன்னைக்கு நீ கிஸ் பண்ண. ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, என்ன கொடுத்தாலும் திருப்பி நாங்கள் கொடுப்போம். அதனால் வாயை மூடிக்கிட்டு அமைதியாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, அன்னைக்கு நீ எனக்கு கொடுக்கும்போது நான் கத்துனேனா, இல்லை சத்தம் போட்டு சொன்னனா, இல்லை இன்ன வரைக்கும் நீ எனக்கு கிஸ் பண்ணுன்னு வெளியே யார்கிட்டயாவது சொன்னனா? இப்போ அதே மாதிரி தான் இங்கே ஒரு யுத்தம் நடக்க போகுது. என்ன பழிக்கு பழியா? சரியான சில்லித்தனமால இருக்கு. உனக்கு இது சில்லித்தனமாக தானே இருக்கும். அதை நீங்கள் பண்ணும்போது ஜிகு ஜிகுன்னு இருந்துச்சு, நாங்கள் பண்ணால் சில்லித்தனமாக தான் தெரியும். ஆனால் எனக்கு இப்போ ஜிகு ஜிகுன்னு இருக்கணும். ஏய், வேணாம், தள்ளு. தள்ளுன்னு சொன்னேன். வேணும். சரி, இப்போ என்ன பண்ணணுங்கிற? நீ எனக்கு கொடுத்தத நான் உனக்கு திருப்பி தர வேணாம். ஸோ உன் காதல் கலைஞர் மேல வடிக்கிறேன் செல்லாதியே ஒட்ட ஒட்ட முட்டத்துக்கே பித்தந்தால கேளுதடி 10 தலை வேணுமே சத்தியமா தோணுதடி சொலுத்தி விட்ட பம்பரமா என் மனசு சுத்துதடி கழுத்தி விட்ட துகிரையா திக்கட்டு அலையுதடி கண்ணுக்குள்ள கனவுக பாதி திருடிட வந்தான் காதல் பாதி சரியா போச்சு. இனி நீ என்னென்னலாம் என்கிட்ட பண்ணுறியோ அது எல்லாத்தையும் உனக்கு நான் திருப்பி பண்ணிடுவேன். ஓகே? உனக்கு டபுளா. போ போ, வாயை க்ளோஸ் பண்ணிட்டு போ. அக்கா சாப்பிட கூப்பிட்டாங்கல்ல, போ.
ஏய் வலி அந்த சைடு இல்ல இந்த சைடு போ அப்படியே செவத்துல போய் முட்டிடாத. இல்ல எனக்கு வலி இந்த சைடு தான் தெரியுது. ஓ வலி அந்த சைடு தெரியுதா? உண்மையாலுமே வலி இந்த சைடு தான் இருக்கு. நீ அப்புறமா வந்து அந்த சைடு வழியில போலாம் போ. போடா பின்னாடியே பார்த்துட்டு போய் செவத்துல முட்டிடாத. என்கிட்ட இருந்து இப்படி ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்திருக்க மாட்டேன். இது ஒரு ட்ரைலர் தான். மெயின் பிக்சர் இனி நெக்ஸ்ட் பார்த்துட்டே இருக்கலாம். ஐ லவ் யூ கருவாயா. சரிம்மா கிளம்பட்டுமா? நீங்க கிளம்புறதுலாம் இருக்கட்டும். நானும் கிளம்புனது கேட்டுக்கிருக்கேன். எங்கன்னு கேட்குற ஒரு வார்த்தை பேசவே மாட்டேங்கிறிய. ஏன் சொன்ன குறைஞ்சா போவிய? அங்க ஆஸ்பத்திரிக்கு போலேன்ட்டு சொல்லிட்டிய. பிறகு எங்கதான் போறிய? கிளம்பும் போது எங்க போறியன்ட்டு கேட்க கூடாதுந்தே நான் ரூம்குள்ள இருந்தே கேட்குறேன். ஆனா சொல்லவே மாட்டேங்கிறிய. இப்ப சொல்லலன்னு வச்சுக்க நான் அத்தைகிட்ட சொல்லுவேன். என்னங்க நினைச்சுக்கிறிய? நீங்க உங்க அத்தை கிட்டையும் சொல்லுங்க, இல்ல உங்க ஆட்டுக்குட்டிட்ட யாருக்கிட்ட வேணாலும் சொல்லுங்க. ஐ டோன்ட் கேர். நான் சொல்ல மாட்டேன். அந்த வேலையை முடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் பார்க்கலாம். ரொம்ப தான் மாமா பண்றிய. ஏன் சொன்ன குறைஞ்சிருவீல என்ன? இல்ல உங்க சொத்துல பாதி இது குறைஞ்சு போயிருமா? எல்லாத்துலயும் அவசரம் தாண்டி உனக்கு. கொஞ்சம் பொறுமையா இருக்கிற பழக்கமே கிடையாது. யாருக்கு? எங்களுக்கு. யாரு சாமி வேமா கல்யாணம் வேணும்னு சொல்லிக்கு இருந்தது? யார் நீங்களா நானா? சொல்லுங்க பாப்பா. அடியே நடு ஆழ்ந்து பாக்குறேன் இல்லைன்னு வச்சுக்க. எப்ப பார்த்தாலும் டாக்டருக்கு புத்திக்கு ஒண்ணும் குறைச்சிடல. ஐயா இளங்கோ ஏன் என்னாச்சு? எதுக்கு அங்க பார்த்து ஐயான்னு இருக்க? செத்த திரும்பி உங்க தம்பியை பாருங்க. ஏன் அப்படி நின்னுக்கு இருக்காரு? வாய ஆண்டு காமிச்சுக்கிட்டு நின்னுக்கு இருக்காரு. டேய் என்னாச்சு? ஏன் இப்படி இருக்க? கொடுங்கனாரே உங்களை சாப்பிட தானே வர சொன்னேன். சாப்பிட இன்னும் வரியா? உங்க அண்ணன் சாப்பிட்டுட்டு வெளியவே கிளம்பிட்டாங்க. இன்ன வரைக்கும் என்ன பண்ணிக்கிருந்திய? அப்பதே பாசிக்குதுன்னு சொன்னியா? அத்தை சொல்லிக்கு இருந்தாங்க. அதுக்குதே சத்தம் போட்டேன். வரவே இல்லையே நீங்க. அண்ணி எனக்கு பசி போயிருச்சு அண்ணி. லூசே எதுக்கு வாய ஆணு காமிச்சிட்டு இருக்க? விட்டா உள்ள பெரிய பாம்பே போயிட்டு வந்துரும் போல. வாய மூடு முதல்ல. அண்ணா அது அது அண்ணி அண்ணி என்னாச்சு இவனுக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்கான்? குட்டிமா இசைங்க? இசை குளிச்சுட்டு இருந்தாங்க மாமா. நான் அப்பதே போய் காபி கொண்டு போய் கொடுக்க போனேன்ல. அப்ப சொன்னா நான் குளிச்சுட்டு வாரேக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்ன வரைக்கும் குளிச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல மாமா. இப்ப எதுக்கு அந்த பொண்ணை பத்தி இங்கே கேட்டுக்கிறிய? எல்லாம் காரணமா தாண்டி. இரு டேய் பாய் முட்றா. அண்ணா அண்ணா அதை எப்படி? அண்ணா அண்ணா என்னால வாய மூடவே முடியலண்ணா. இங்க பாரு என்ன நடந்திருக்குன்னு அண்ணனுக்கு நல்லாவே தெரியும். என்ன இசை பாத்ரூம்ல ஹீட்டர் ஒர்க் ஆகல. அது எனக்கு முந்தானதே தெரியும். ஸோ இசை ஒரு ரூமுக்கு வந்திருக்கா. அங்கே என்னமோ நடந்திருக்கு. இப்போ பேனு வாய் பொழந்துட்டு இருக்கு. என்னாச்சு? அண்ணா அண்ணா அது அது அண்ணா அண்ணா இசை லிப் லாக் பண்ணிட்டானா? வாட்? அண்ணா நான் அவளை என்னமோ நினைச்சேன். அண்ணா அண்ணா எனக்கு ஒரு மாதிரி உள்ள வந்துடுதுண்ணா. காய்ச்சல் வந்துடும் போல. என்ன பேசுறிய? அது ஒண்ணும் இல்லக்கா. இளங்கோக்கு உடம்பு சரியில்லையா. அதத்தை நானும் பாத்துக்கிறேன். ஒரு மாதிரி வாய ஆண்டு பொழந்துக்கு இருக்காரு. அது வேற ஒன்றும் இல்லை. அவனுக்கு ரொம்ப கோல்டா இருக்காமா. நான் அப்படியே வெளியே தானே போறேன். ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு பார்த்துட்டு வரேன். ஏன் மாமா உனக்கு 3 டாக்டர் இந்த வீட்ல இருக்கும்போது எங்க மாமா நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறீங்க? ஏன் மாமா எங்க வீட்ல இருக்கங்க டாக்டர்னால சரி பண்ண முடியாத கோல்டா? சரி நான் கொஞ்சம் ஸ்பெஷலான டாக்டர். அதாவது இப்பதானே படிச்சு முடிச்சேன். எனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பி வைங்க. நான் கோல்டை சரி பண்ணி விட்டுருவேன். கோல்டு வந்ததே உன்னால தானடி. டி அமைதியாரு. இப்போதைக்கு மல்லியாக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ. அவ போய் எல்லாத்திட்டையும் 10 வச்சுட்டு வந்துருவா. நீ பேசாம இரு. அண்ணன் சமாளிச்சுக்கிறேன். ஓகே? என்ன மாமா பேசவே மாட்டேங்கிறாரு? இளங்கோ வாங்க இளங்கோ, நான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன். நான் பார்த்தா எப்படிப்பட்ட கோல்டும் சரியாயிடும். ரைட் ராயிலங்கோ. இனி நான்லாம் தலையிட்டா நல்லா இருக்காது. முன்ன நீ போய் அவகிட்ட வம்பிழுத்துக்கிட்டு இருந்த. அது ஏதோ சாஃப்டா இருந்தது. இவ எல்லாத்துலயும் இறங்கி செய்யறா. ஸோ இனி நான் தலையிடுறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. இனி நீயாச்சு ஆளாச்சு. பைடா தம்பி. குட்டிமா போயிட்டு வரேன் மாமா. பாய். அண்ணா ஆல் தி பெஸ்ட்ரா. என்னாச்சு குழந்தைனாரே? ஏன் இப்படி நினைக்கிய? சரி சீக்கிரமா வந்து சாப்பிடுங்க. அத்தை கூப்பிட்டாங்க. நம்ம என்ன எதுவும்
அண்ணி அண்ணி போகாதீங்க அண்ணி. ஏ ஏ தள்ளு. என்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெடியா? நான் ரெடி. நான் மற்ற டாக்டர்களை விட ரொம்ப சூப்பராகவே ட்ரீட்மெண்ட் பார்ப்பேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பார்த்த ட்ரீட்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ ரெடியா? அச்சு நிக்கும் கொடி பத்த வச்ச வெடி என்ன கட்டி குடி நீ லீசா என்ன கடி வீட்ட கட்டி முடி உள்ள வெந்தலடி ஆஜா தூக்கம் போச்சு நான் தூங்கி நாளாச்சு இது தாங்காது மூச்சு நச்சுக்கு 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 சூடாச்சு வெக்கோ தூளாச்சு போகண்டாவே பேச்சு நச்சுக்கு 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 வரேன், அப்புறமா வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். அடிக்காம கொஞ்சம் சொல்லிக்கிறீங்களா? இங்க பெத்த புள்ளைய விட்டுவிட்டு அவளுக்கு வேற என்ன வேலை? புள்ள கட்டுல இருந்து கீழே விழுந்திருக்கு, என்ன அதாவது இப்ப நிக்காம அழுதுக்கு இருக்கா? ஆமா, நாம ஓரடி தானே அடிச்சிருக்கோம். அதுக்கு எதுக்கு வாழ்ந்துக்கு இருக்கா? இவன் நம்மள போட்டு என்ன வேலை வெளுத்திருக்கா? அதுக்கு நம்ம என்னைக்கு அழுதுருக்கோமா என்ன? அதே இப்ப புள்ளிக்கு சரியா போச்சுல. இப்ப என்ன என்னைக்கு அழுகுறான்னு தெரியலையே. கேட்டா வஞ்சு வஞ்சு விட்டா என்ன பண்றது? ஏற்கனவே பெரிய வீரப்ப மாதிரி அடிச்சு விட்ட. திரும்ப போய் வேற வழியில நம்ம தான் மன்னிப்பு கேட்கணும். தப்பா வழி பண்ணியிருந்தாலும் நம்ம தானே மன்னிப்பு கேட்கணும். அப்படித்தானே நம்ம தலையில ஆண்டவன் எழுதியிருக்கான். தாமரை அடிச்சது தப்பு தாண்டி, மன்னிச்சுக்க. அதுக்காக இப்படி தேம்பி தேம்பி அழுகிற அளவுக்கு அடிச்சேன். ஒரு அடி தான் அடிச்சேன். அதுக்கு அப்படி இப்படி அழுதுக்கு இருக்க? அதே பாப்பாக்கு இப்போ சரியா போச்சுல, அவங்க வெளியே காத்தாட வச்சிருக்காங்க. நீ எதுக்கு இப்ப அழுதுக்கு இருக்க? மன்னிச்சுக்கடி. வேணும்னு செய்யற கோவத்துல என்ன செய்யறேன்னு எனக்கே தெரியாது. உனக்கு தெரியும்ல எனக்கு கோவம் வந்துச்சுன்னா ஏதாவது. மன்னிச்சுக்கடி. என்னடி ஒரு அடி தானடி அடிச்சேன்? அதுக்கு இருக்க இப்படி அம்மாவெல்லாம் கூப்பிட்டு வச்சு அவ்வளவுக்கு இருக்க? என்னடி பண்ணேன்? நான் ஒரு அடி தான் அடிச்சேன். மன்னிச்சுக்க. நான் அதுக்காக என்ன வேணாலும் பண்றேன். நீ வேணும், நீ எத்தனை அடி அடிச்சுக்கோ. நீ என்ன எத்தனை அடி அடிச்சிருக்க? நான் இன்னைக்காவது இப்படி வந்து ஒப்பாரி வச்சிருக்கேனா? நீ மட்டும் எதுக்கு அழுகுற? என்ன வண்டி கழுகுற? அழாதிரி. மனசு சங்கடமா இருக்குல்ல, அழாத. என்ன இப்படி கேவலமா திட்டுறா? ஏன் நான் மறுபடியும் சொல்றேன்டி, ஒரே ஒரு அடி தானே நீ அடிச்சேன். அது எனக்கே வலிச்சிருக்காது நான் அடிச்ச அடி. இது உட்காந்து இப்படி ஒப்பாய் வச்சுட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? என்னதான் வர அழாத. மாமா தானே அடிச்சேன். சரி சரி. கண்ணத்துல தான் அடிச்சேன். இவையே வலிக்குது வலிக்குதுன்னு சொல்றேன். ஒரு கண்ணத்துல அடிச்சது வலிச்சிருக்குமோ? டா புள்ளைக்கு உரதை எவ்வளவு எடுத்துட்டாக. இப்ப பால் குடிப்பா. இந்தா குடு. அம்மா, இவள ஒரு அடி தானே அடிச்சேன். இவனுக்கு அழுது இருக்கா? வண்டி பக்கத்துல மடிக்க மாட்டேங்கிறா. இவன் எத்தனை அடிச்சிருக்கான்னு தெரியுமா உனக்கு? இலே செவடி சேர்த்து ஒன்று விட்டே வச்சுக்க, பறந்துடுவேன். பே எந்திரிச்சு வெளியே போ போ. மா என்னம்மா, நான் சொல்றது விலகுதா இல்லையாம்மா? நான் பாருங்க, நான் இவனை ஒரு அடி தானே அடிச்சேன். நீ தானே இருந்த பாருமா, ஒரு மாதிரி ஓவரா பண்ணிக்கிருக்கா. ஏய் என்ன மாதிரி பேசிக்கிருக்காத. புள்ள பால் கலந்துக்கு இருக்கு. வெளியே எந்திரிச்சு போ, அப்புறமா சொல்றேன். மா என்னம்மா? டா போட எந்திரிச்சு வெளியே போ. பால் கட்டி
தெரியுதா, நீ அப்பாதே ஓடி வந்தியில, அப்பயே நினைச்சேன் பால் குடிக்கலன்ட்டு அப்படிதான் கட்டிக்கிறோம் பால். அவன் ஒரு கிறுக்கு பையன், அவனுக்கு ஒன்றும் விளங்காத அதை பேசிக்கிருப்பியான். இந்த முதல்ல பால் குடிச்சாண்டா சரியா போயிடும். மெதுவா கொடுத்தா மெதுவா கொடுவோன்னு அவசரம் கிடையாது. அத்தை இப்ப வரேன், ஒரு மருந்து எடுத்துட்டு வரேன். குடிப்பா, குடிக்காமலா இருக்க மாட்டான்னு ஓரளவுக்கு வந்தே புள்ள பால் குடிக்கல. ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, பால் குடிங்க. நான் தாயென்றாகும் முன்னமே, என் தாய்ப்பால் சுரக்கிறதே, என் கண்மணி என்னை தீண்டினால் என் கண்ணீரை நிற்கிறதே, பாட மறந்த ஒரு தாலாட்டு இன்று பிள்ளை வழிவு வந்ததே, கொஞ்சம் நின்று போயிருந்த என் தோழி இன்று மீண்டும் சுழலுகின்றதே. இல்ல எனக்கு விளங்கல. நான் அவளை ஒரே ஒரு அடிதான் அடிச்சேன், அதுக்கு யாராவது இப்படி அழுவாங்களா என்ன? ஆத்தாடி, இவ சரியான ஆளவளா இருக்கா. அப்ப இம்புட்டுனால நம்மள பைத்தியக்காரன் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கா, அப்படித்தானே? இவ அடிய பூரா வாங்கி இருந்திருக்கோம். எத்தனை அடி அடிச்சிருக்கா, எப்படிலாம் அடிச்சிருக்கா. சாமி சரியான ஆளாவே இருக்கா. இவனை இனிமே இவ கூட பேச்சு வார்த்தை வச்சுக்கவே கூடாது. யாத்தி ஒரு அடி அடிச்சதுக்கு என்ன ஆக்சனு? அம்மாண்டால அம்மா அம்மா நில்லுங்க, இல்லைங்க, எனக்கு ஒரு விஷயம் விளங்கல. நல்லா சொல்லுங்க. நான் அவளை ஒரு அடி தான் அடிச்சேன், இப்ப எதுக்கு உட்காந்து ஒப்பாரி வச்சுருக்கேன், எனக்கு ஒண்ணுமே விளங்கல. என்னமா? ஏய், அங்கிட்டு போறியா? வேலையை எடுத்துக்கிட்டு. அம்மா நில்லுங்கம்மா, வா பதில் சொல்லிட்டு போங்கம்மா. நான் என்னமா செஞ்சேன்? தப்பே பண்ணாம தண்டனை வைக்கிறமா? இதெல்லாம் சரியில்லை, இதெல்லாம் ஒண்ணுமே சரியில்லை. இப்பே பஞ்சாயத்து வைக்கிறேன். ஏய், வெண்ண மாதிரி பேசிக்கிருக்காம வயலுக்கு போடா. அவன் அப்பா வர சொன்னாரு, போடா. என்ன போறாங்க? இல்ல, எனக்கு இதுக்கு விஷயம் தெரிஞ்சாகணும். அது என்ன, ஒரு அடி அடிச்சதுக்கு இப்படி உட்காந்து ஒப்பாரி வச்சு ஊரே கூட்டிக்கிருக்கா. அவன் நீ எத்தனை அடி அடிப்பா, அதெல்லாம் நான் எதுவும் கேட்க கூடாதா? இந்த போறேன். அம்மா அம்மா அம்மா, என்னடா இன்னும் நீ போகலையா? போடா. ஏமா நில்லுங்கம்மா, இன்னைக்கு எனக்கு ஒரு நியாயம் கிடைச்சாகணும். அது என்ன, ஒரு அடி தான் அடிச்சு நீங்களும் தானே பாத்தியா? அந்த அடியை எனக்கு என் புண்ணைக்கு அடிச்சிருந்தா கூட அது வெளிச்சிருக்கவே வெளிச்சிருக்காது. ஆனா அதுக்கு உட்காந்து இப்படி ஒப்பாரி வச்சுருக்கா. எனக்கு இதெல்லாம் சரியா படல. என்ன வெண்ணி கழுத்துக்கு இருக்கா, என்ன குரலுக்கு போட்டுக்கிருக்காளா? ஏய், வெண்ண மாதிரி பேசிக்கிருக்காத. விஷயம் என்னன்னு தெரியுமா உனக்கு? விஷயம் என்னன்னு தெரியுமான்னு கேக்குறேன். என்ன தெரியுமா, புள்ள கட்டில இருந்து கீழே விழுந்துருச்சு, அதுக்கு கோவத்துல அடிச்சு, அதுக்கு இப்படி உட்காந்து ஒப்பாரி வைக்கலாம். நல்ல பிள்ளை சரியா போச்சுல. ஆம்பளையே என்னைக்குமே ஆம்பளைங்கிறத சரியா நிரூபிக்கிறியடா. நீ எப்படி இருப்பேன்னு நினைக்கல. அவ எதுக்கு அழுதுக்கு இருக்கான்னு தெரியுமா? புள்ள பால் குடிக்காம அவளுக்கு பால் கட்டிக்கிருச்சு. என்ன, அந்த வலி தாங்க முடியாம தான் உள்ள உட்காந்து அழுதுக்கு இருந்தா. அதை எப்படி வாங்கிட்டு அவ சொல்லுவா? அப்படின்னாமா கிழிஞ்சிருமுடா. என்னத்த சொல்ல, புள்ள கை குழந்தை பால் குடிக்கலன்னு வச்சுக்க, எப்பயும் போல பால் குடிக்கணும், தாய்ப்பால் குடிக்கலண்டா அவளுக்கு பால் கட்டிக்கிட்டு நெஞ்சு வலிக்கும். அதுதான் உட்காந்து அழுதுக்கு இருந்தா, வேற ஒன்றும் இல்லை. ஓ அப்படியாமா? எனக்கு தெரியாதுமா. அவ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்திருக்கலாம்ல. நான் அடிச்சதுக்குதான் அழுகுறாண்டு. மன்னிச்சுக்கோங்கம்மா. நல்லா மன்னிப்பு கேட்டப்போ உன் பொண்டாட்டிகிட்ட கேளுப்போ. ஆளு மண்டை இப்போ பார்க்காத, பால் குடிக்கட்டும், குழந்தை தூங்கினதுக்கு அப்புறம் போ. அது மட்டும் இல்லை, அவள் எதுக்கு மயக்கப்பட்டு விழுந்தாட்டு தெரியுமா? தலைக்கு குளிச்சிருக்காடா. ஏண்டா, காலில் இருந்த ஒரு வாய் சோறு திங்களா, அது தெரியுமா? காலில் இருந்து சோறாக்குன்ற பேரில் அங்கிட்டுங்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு ஒரு வாய் சோறு தண்ணி இல்லாமல் அங்கிட்டுங்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு தெரிஞ்சவதேன். என்ன, தலைக்கு தண்ணி ஊற்றி ஒருத்தி அங்கங்கே உட்கார வேணாமா? அப்பெல்லாம் உட்காரவே கிடையாது. காலைல எஞ்சிலேருந்து வேலைதையும் பார்த்துக்கிருக்கா. அதோட உள்ளே வந்தோன்னா அப்படியே புள்ள கத்தவும் மயக்கப்பட்டு கீழே விழுந்துட்டா. இது தெரியலை, என்னத்த சொல்ல. யோ, குடும்பத்தோட உட்காந்து கும்மி அடிக்க எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறியா? இங்க பாரு, அவ்வளோதான் உனக்கு. நான் சமைச்சு வைக்க சொன்னாங்க, சமைச்சிட்டு இனி திங்கிறது உன் பொறுப்பு. இப்போ எதுக்கு உன் குடும்பமும் இப்போ கூடி உட்காந்துருக்கு? என்னது காதுல விழல? என்ன மருமகளே, சமைச்சு வச்சு இப்படி புருஷன் எப்படி பாத்துக்கிருக்க, எப்படி ஊட்டி விளையாண்டு பாத்துக்கிறியா? நாங்களும் உட்காந்துருக்கோம் நினைக்கிறியா? அப்படிலாம் இல்லத்த, சமைக்க சொன்னியா, சமைச்சிட்டேன். அவங்களுக்கே கை இருக்குல்ல, அதுக்கு தெரிஞ்சனே அவங்களே சாப்பிட வேண்டியதுதானே. ஏன் பொண்டாட்டிகளை ஊட்டி விட்டா குறைஞ்சிருவா? ஊட்டி விடுங்க, எப்படி இருக்குன்னு பாப்போம். நீ என்னதே
முடியாது, நீங்களே ஊட்டி விடணும். ஊட்டி விடுங்க, எப்படி இருக்குன்றதே பாப்போமே. என்ன சர்க்கஸா காமிச்சிட்டு இருக்காங்க? ஊட்டி விட சொல்லி பாக்குறேன் நிக்கிறியே. ஆமா போ, சர்க்கஸ் வேற காட்டுறாங்க, சர்க்கஸ். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இல்லன்னா நீ சர்க்கஸ் காட்டுற மாதிரி இருக்க. ஆட்டக்காரி மாதிரி. யோ, என்ன வெண்ணைக்கு பாத்துக்க இருக்க? இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. நாம ரெண்டு பேரும் நடிச்சுக்கிறோம்னு உனக்கு தெரியுமா தெரியாதா சொல்லு. தெரிய முடி. அதுக்காக இவங்க முன்னாடிலாம் நான் தான் பேச முடியுமா? நீ எனக்கு பேச வராது, எனக்கு வாயில் புண்ணு. ஓஹோ, வாயில புண்ணா? சரி, அந்த புண்ணை எப்படி சரி பண்ணு எனக்கு தெரியும். யோ, என்ன என்ன சிரிப்பு? என்ன சிரிப்புன்னு கேக்குறேன். இல்ல, வாயில புண்ணுன்னு சொன்னா அதான் நான் சரி பண்றேன்னு சொன்னியா, அதான் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். யோசனை இந்த மண்ணனை குத்த வாய் புத்திராமா. அடே, பியாரவு போய் புருஷனை சைட் அடிடா. சீக்கிரம் ஊட்டி விடு, பாக்கணும்ல. இப்படி ஒரு குடும்பத்தை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. புருஷன் முன்னாடி சோறு ஊட்டி விடுறது குடும்பத்தோட உட்கார்ந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறியோ தீனா? உங்களை எழுத்து சொல்றேன்னு எனக்கு தெரியல. அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கேன் தாச்சி, ஊட்டி விடுங்க பேசாம. ஏன் காக்கா வலிப்பா? யோ, சோழிய பாத்திரம் அம்படுத்தேன். நான் புருஷன் மாச கூதலமா குளிர்ற மாதிரி நல்லா சிரிச்சிட்டே வாயில ஊட்டி விடுதா. நீ ஊட்டி விடுறதுல அவன் பாலையில போயிடுறான். ஏய், பேசாதீங்க, பேசாதீங்க. என்ன பேசிக்கிறீங்க? புள்ள பாடையில போணுமா? என்ன பேசுறீங்க? அச்சச்சோ, இல்லடி, பாட்டுன்னு சொல்றப்போ பாடையில வந்துருச்சு, வேற ஒண்ணும் இல்ல. உன் மருமக சமைச்சிருக்க சாப்பாடு வரல அப்படி இருக்குமா என்னமோ? உன் அப்பத்தா பத்தியா? நான் ஊட்டி விடுறதுல நீ பாடைக்கு போயிருவியாமா, பாத்துக்க. நீ சமத்த சாப்பாடு பாடையில போற மாதிரி தான் இருக்கும், அதனாலதான் அப்படி சொல்றாங்களோ என்னமோ. ஆயத்தை இறந்து தோலை எட்ட மாட்டேங்குதே, கொஞ்சம் பக்கத்துல வாருது. வாய தர. இன்னும் கொஞ்சம். ஓ, இருடி மவனே. பள்ளிக்குதா? பள்ளிக்கட்டும், அத்துக்குதான். யோ, என்ன மிதி மிதிக்கிற? பல்ல காமிச்சுக்கிருக்க. கம்பெனி விஷயத்துல வெளியே சொல்லக்கூடாது. நீ ஊட்டி விடு. சரியான கிறுக்கியா நீ? ஆமா ஆமா, உன் மேல அதிகமாவே. மூஞ்சி. ஆய தர. யோ, என்ன? கள்ளி கள்ளி செடி ஒரு காய் விட்டு படுத்திருச்சே, காட்டு கரட்ட ஒண்ணு அத கை நீட்ட துணிஞ்சிருச்சே, கைக்கு கிடைச்ச பழம் அடவாய் வைக்க வந்து சேருமா, முழுசா கிடைச்சிருமா இல்ல மூவாயில் முள்ள தைக்குமா, உட வெட்டிக்கிட்டு மெல்ல விலகுது, உசுருட்டிக்கிட்டு முகம் இருக்குது, இது நல்லதுக்கா இல்ல கெட்டதுக்கா, இன்று போகும் வழி போனா பொழப்பு. அம்மா இல்ல அப்பனும் இல்ல, ஆறுதல் சொல்ல ஆள் இல்ல. நான் ஏன் அழுகிறேன்? நான் எதுக்கு அழுகிறேன்? எனக்கு ஒண்ணுமே விளங்கல. எனக்கு யாரும் இல்லதே. என் புருஷன் இருக்கும்போது நான் எதுக்கு அழுகணும்? ஆனா அழுகையா வருது. இந்த உலகத்துல எல்லா உறவும் இருந்தும் ஒரு சிலர் அனாதையாத்தே வாழ்றாங்க. ஆனா எனக்குன்னு யாருமே இல்லை. அந்த கிழவி சொன்ன மாதிரி நான் ஒரு அனாதை தானே. எப்பனாத்தாலே நீ பெத்து போட்டு போயிட்டாங்க. நீ எனக்குண்டு யாருமே இல்லை. அதுதானே உண்மை. என்னைக்குமே பெத்த புள்ள தாய் இடத்துக்குதே போய் சேருன்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்பனும் இல்லை, ஆத்தாலும் இல்லை. வளர்த்தவங்க தான் எனக்கு எல்லாமே. எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை? என்னாச்சி? சரவணா, ஏன் அழுகுற? ஒன்றும் இல்லடா, கண்ணில் தூசி விழுந்து போச்சு, அதையும் அழுதுருக்கேன். ஓ, கண்ணுல தூசி விழுந்து 2 கண்ணுலயும் தண்ணி வருமாக்கும். என்ன பிரச்சனை? எதுக்கு அப்படி ராத்திரியில வந்து உட்காந்துருக்கீங்க? ரூமுக்குள்ள தேடிட்டு வந்தேன், அப்பதான் சொன்னாங்க மேல உட்காந்துருக்காண்டு. அதே என்னாச்சு? சரவணா, நான் உன்ட்ட ஒன்று கேட்கவா? சொல்லு. இல்லை சரவணா, நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணின்னு உனக்கு தெரியுமா தெரியாது? இப்போ நான் நடந்துக்கிறதுலாம் விட்டுரு. நீண்டா எனக்கு உசுருன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் எனக்கு எதுவுமே வேணான்னு உன் கூட வந்தேன். ஏன் சரவணா, நான் உனக்கு உண்மையா இல்லை உன்னை ஏமாத்துறேன்னு தெரிஞ்சா என்னை விட்டு போயிருவியா சரவணா? என்ன வேணான்னு சொல்லிடுவியா? நான் என்ன உனக்கு அப்படி சொல்லணுமா? நீ என்ன நீ ஏமாத்துற? இல்லை சரவணா, நான் அப்படி கேட்கல. இப்போ எனக்குன்னு நிறுத்து, நீ எதையும் சொல்ல வேணாம். மீனாட்சி, உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும்டி. நீ எதையும் மறைக்க வேணாம். என்ன, உனக்கு அப்பா அம்மான்னு யாருமே கிடையாது. உனக்கு இப்போ அப்பா அம்மா இருக்கிறவங்க உன்னை தூக்கி வளர்த்தவங்க. ஒரு அநாத ஆசிரமத்துல இருந்து உன்னை தூக்கி வளர்த்தாங்க. அவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன். ஒரு குழந்தை பிறந்து இறந்து போனதா சொன்னாங்க.
ரெண்டாவது குழந்தை தான் அந்த மூல வளர்ச்சி இல்லாதவன். மூணாவது அவனை ஒரு ஆசிரமத்துல இருந்து தத்தெடுத்து வளர்த்தாங்க. அவங்க கூடதான் இத்தனை நாளா இருந்தேன். எங்க நான் ஒரு அனாதையும் தெரிஞ்சா என்னை எவனும் கட்டிக்கிற மாட்டான்னு என்ன லவ் பண்ணி என் கூட வந்துட்டேன். இப்போ எல்லா உண்மையும் என் பெரியமாக்கு தெரியுமோ உன்னால அதை ஏத்துக்கிற முடியல தானே? மீனாட்சி, என்ன மன்னிச்சிரு சரவணா. நான் எனக்காக எம்பிட்டு அழுததே கிடையாதுடா. எனக்கு கஷ்டம்லாம் இருந்ததே கிடையாது. என்னை தூக்கிட்டு வந்து வளர்த்தவங்க அப்படித்தான் என்னை வளர்த்தாங்க. எனக்கு அப்பா அம்மான்னு யாருமே கிடையாது. என்ன பெத்த போட்டுட்டவங்க போறாங்களா இருக்காங்களான்னு கூட எனக்கு தெரியாது சரவணா. நான் ஒரு அனாதை தான். உன் பெரியம்மா சொன்ன மாதிரி நான் ஒரு அனாதை தான். எனக்கு நீ யாருமே இல்லை. எங்க நான் ஒரு அனாதையும் தெரிஞ்சு நீ என்ன வேணான்னு சொல்லிடுவியோன்ற பயத்துலதே உன்னை இத்தனை நாளா ஏன் கைக்குள்ள வச்சுக்கிட்டு உன்னை கஷ்டப்படுத்தினேன். என்ன மன்னிச்சிரு சரவணா. இப்ப கேட்கிறேன், என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்ல. நான் ஒரு உண்மை சொல்லவா? எனக்கு அப்பனும் ஆத்தாலும் இல்லைன்னு நினைச்சு ஒரு நாள் கூட வருத்தப்பட்டது கிடையாது. என்ன வளர்த்தவங்க அம்பட்ட பாசமா வளர்த்துக்கிட்டாங்க. ஆனா இப்போ ஒரு 3 நாளா உன் பெரியம்மா என்ன பார்த்து கேட்ட கேள்வி என் மனசுக்குள்ள ஆணியா குத்துதடா. எனக்கு அப்பா அம்மா இருந்திருக்கலாமோன்னு தோணுது. நான் அனாதை இருக்கக்கிட்ட நினைப்பெல்லாம் பேசுறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு சரவணா. மனசே ரொம்ப வலிக்குதுடா. இங்க பாரு மீனாட்சி, உன்னை பத்தி எல்லாமே எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனா நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டா நீ சங்கடப்பட வேண்டியதான். நான் எதையுமே உன்கிட்ட இருந்து கேட்கவே இல்லை. இங்க பாரு, அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க, எனக்கு எதுவும் முக்கியம் இல்லை. இனிமே உனக்குன்னா எனக்கு நீ, இதை யாருனாலையும் மாற்ற முடியாது. அல்லாதடி மீனாட்சி, என்னைக்குமே தைரியமா இருந்ததையும் பார்த்துருக்கேன். அல்லாதடி உனக்கு எல்லாமாவா, அம்மாவா அப்பாவா கூட பிறந்தவங்களா எல்லாமாவா நான் இருக்கேன். உனக்கு நான் இருப்பேன், எப்போதுமே இருப்பேன். ஏய், என்னடி நினைச்சுக்கிருக்க? உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா? நம்ம ரெண்டு பேத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட். பின்ன வேற என்ன? கவாரு, நீனே பால் செம்பு எடுத்துட்டு வரணும். அங்க வெளியே இருந்த வேலை மாதிரி எடுத்துட்டு வருவாளா? உள்ள வந்தோடனே என்னை எழுப்பி போட்டு நீ கொண்டு வானா அங்க இருந்து கூட்டிட்டு வருவாளாமா. என்னடி நினைச்சுக்கிருக்க? உன்னதான் நினைக்கிறேன். வாரு, சீன்றீங்களோ அம்பிடுத்தையும் பாத்துக்க. சோழி பார்த்துட்டு பாலப்புடி. சி போ மாமா. ஸ்கிரிப்ட் படி, இதெல்லாம் நான் தானே செய்யணும். இவன் என்ன வண்டிக்கு செஞ்சுக்கிருக்கா? எம்மா அட்மின் ஸ்கிரிப்டை எங்கேயாவது மாத்தி விட்டியா? அதெல்லாம் அவங்க மாத்தல, சரியாத்தே இருக்கு. வேற அடுத்தடுத்துன்னு போகாம அங்கவே நின்னுக்கு இருக்க. என்ன கணக்கு ஆளு மண்டையும் பாரு. சிப்போ நான் வாரே. என்னடி பொஸ்கண்டியா அக்காவோட டைலாக் பேசிக்கிருக்க? சரியில்லை. போயா. இப்ப என்ன பண்ணணுங்கிற? அப்படியே தெரியாத மாதிரி கேட்காதன்னு, என்னமோ முத தடவை நடக்கிற மாதிரி. மாபலை, இன்னைக்கு உன்ன என்ன விட்டு என்னடி கையெடு கையெடுன்னு சொல்லிக்கிருக்க? உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை நல்லா மழை பெய்யும் போது உனக்கு கூட கால் அடிபட்டுருந்துச்சு. ஒரு வீட்டுக்குள்ள போயினோம். நீ கூட கனவெல்லாம் கண்ட அந்த கனவை இன்னைக்கு நினைவாக்கலான்னு பாக்குறேன்டி. கையேடுறா ராஸ்கல். அப்படியே ஓவரா பண்ணாத என்ன? அதை நானும் வச்சிருக்கேன் ரகசியமா, மேலும் வரும் இல்லாத அவசியமா. இளமை சொட்ட நிற்கிறாயே, அடுக்கு சொக்க வைக்கிறாயே.